மறுபடியும் கணேஷ். சுஜாதா எழுதிய மர்மக்கதை பகுதி 2. தன்னுடைய அழகிய மனைவி தனக்கு துரோகம் செய்வது தெரிந்தது. அவளை கொலை செய்துவிட்டு ஒன்றுமே நடக்காதது போல சென்ற கணவன். கணேஷ் வசந்திடம் அவன் சிக்குகிறானா? பார்க்கலாமா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, பார்க்கலாம். ராத்திரி பூரா தூக்கம் இல்லாமல் இதை பற்றி பேசி தீர்க்கறதுக்கு தான் ஃப்ளைட்டை பிடிச்சி ஓடி வந்திருக்கேன். நீ செஞ்ச காரியம் கரெக்டாக சொல்லு. தப்பு தான். நீ செய்ததுக்கு நான் உன்னை டைவர்ஸ் பண்ணலாம் தெரியுமா? பண்ணிருங்களேன். பண்ண மாட்டேன். அவ்வளவு சுலபமாக முடிஞ்சிடற காரியமாக இது? 8 வருஷம்டி. நீங்கள் தானே ஆரம்பிச்சிங்க. இந்த பாருங்கள், எனக்கு உங்ககிட்ட நிம்மதி இல்லை. நான் அவனை சந்தித்தது நிஜம். ஆனால் நான் என்ன செய்கிறதுன்னு இன்னும் தீர்மானிக்கலை. எனக்கு உரிமை இருக்குது. சட்டப்படி நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது இப்போ எனக்கு தெரியும். ஆனால் உங்கள் கூட சமாதானமாக இருக்க முயற்சி செய்கிறதுன்னு தான் இப்போவும் நினச்சிட்ருக்கேன். நம்ம கொஞ்ச நாள் பிரிஞ்சு தனியாக இருக்கலாம்னு படுது எனக்கு. தனியாவா காதலனோடையா? அவனை பற்றி இப்போ பேச்சே இல்லை. நாம் 2 பேரும் ஒருத்தர் சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்ச நாள் பிரியறது அவசியம்னு எனக்கு படுது. தனியாக போயிட்டா அப்பப்போ வேணும்னா அவனை கூட்டி வச்சுக்கிட்டு பக்கத்தில் வச்சுக்கலாம் பாரு. குடிச்சிட்டு அசிங்கமாக பேசாதீங்க. நீ செய்கிற காரியம் அசிங்கம் இல்லையா? புருஷன் வெளியூர் போயிருக்க போது பீச்சில் இன்னொருத்தனோட இருட்டில் அங்கே உனக்கு என்னடி வேலை? ப்ளீஸ், நீங்கள் நிலையில் இல்லை. சாயங்காலம் பேசலாம். பிரபாகர் மறுபடி ஊற்றிக்கொள்ள அவள் அவரிடம் சென்று தடுக்க அவர் கையை உதற கண்ணாடி ஐஸ் கட்டிகளுடன் கீழே உருண்டது. குப்பையில் கிடந்தவளை தூக்கிட்டு வந்து உனக்கு வாழ்வு கொடுத்து இடம் கொடுத்து கேட்டதெல்லாம் கொடுத்து உடம்பெல்லாம் தங்கமாக இழைச்சி போட்டு ஷைலஜா திடீரென்று ஆத்திரத்தில் வெடித்தாள். யாருக்கையா வேணும் உன் நகை? எனக்கு வேண்டியது ஒரு குழந்தை. அதை கொடுக்க முடியுமா உன்னால்? பேசுறிய என்னமோ. உன் கையால் ஆகாதத்தனம் எனக்கு தெரியாதா? அதை வச்சுக்கிட்டு தான் நான் விவாகரத்து கேட்க போகிறேன். ஐயோ அம்மா! பிரபாகர் அவள் கன்னத்தில் அடித்து அடி 10 செகண்டுகளுக்கு அவள் உள்ளே விண் என்று ஒலித்தது. போயிடுவியாடி? போவேன், என் இஷ்டம். ஆனால் எப்போ போவேன் எப்படி போவேன்னு சொல்ல மாட்டேன். 8 வருஷம் பொறுத்தது போதும் போதும். யாவும் சகவாசம். பிரபாகர் மறுபடி உங்க அடி. அது ஒன்று தானே உன்னால் முடியும். பிரபாகர் பக்கத்தில் ஆயுதம் தேட அவள், நான் போகிறேன், இனிமே இந்த வீட்டுக்கே வரமாட்டேன் என்று கிளம்ப அவளை மூர்க்கமாக இழுக்க முயன்றார். முதலில் அவளுக்கு பயம் ஏற்பட்டது. பிரபாகர் இல்லை, இது தன்னிலையில் இல்லாத வேறு ஏதோ ஒரு மிருகம். கதவை நோக்கி ஓடினாள். பிரபாகர் குறுக்கிட்டு கதவை படீரென்று காலால் உதைத்து மூடினார். டெலிஃபோனை நோக்கி ஓடினாள். புலி போல பாய்ந்து வந்தான். வீல் என்று கத்தினாள். அவள் வாயை பொத்தி வேதனை எல்லை வரையிலும் முறுக்கி, கத்தாத, கத்தக்கூடாது, கத்துனா தீத்து போடுவேன் என்றார். ஒவ்வொரு வார்த்தையிலும் விஸ்கி இருந்தது, உஷ்ணம் இருந்தது. அவள் கழுத்தை சுட்டது. திமிரிக்கொண்டு விடுவித்து கொண்டு படுக்கை அறையை நோக்கி ஓடினாள். கதவை சாத்தினாள். கூடவே ஓடி சாத்திய கதவை காலால் தடுத்து தானும் அறையில் நுழைந்து கொண்டு கதவை சாத்தி கொண்டு உள்ளே தாளிட்டார். வேண்டாங்க, வேண்டாங்க, என்ன செய்ய போகிறீங்க? வேண்டாங்க, நான் உங்களை விட்டு ஒரு அடி கூட எடுத்து வைக்கலிங்க. நான் உங்கள் கூடவே இருக்கேங்க. நான் செஞ்சது தப்புங்க. பிரபாகர் சிரித்தார். அவர் பார்வை அறையில் தேடி படுக்கை கட்ட காத்திருக்கும் வலுவான கயிற்றின் மேல் நிலைத்தது. மெதுவாக சென்று அதை எடுத்துக்கொண்டு கையில் அதை சுற்றி கொண்டே ஷைலஜாவை நெருங்கினார். ஷைலஜா உறக்க கத்தினாள். அந்த அறை ஏர் கண்டிஷன் செய்யப்பட்ட அறை. அத்தனை ஜன்னல்களும் மூடி திரையை மறைத்த அறை. ஷைலஜாவின் அலறல் மூடிய கதவை கடந்து ஹாலிலேயே வலுவிழந்து கேட்டது. ஹாலை கடந்து தோட்டத்தில் அது இன்னும் மெலிசாகத்தான் கேட்டது. தோட்டத்தை கடந்து அது தெருவில் கேட்கக்கூட கேட்காது. பிரபாகர் அறை கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்தார். நேராக பாட்டிலை உடைத்து விஸ்கி ஊற்றிக்கொண்டார். கைகள் நடுங்க, மிச்சமிருந்த ஐஸ் துண்டங்கள் குலுங்க சிரித்தன. சட்டையெல்லாம் வியர்வையில் நனைந்திருந்தது. ஷைலஜா, ஷைலஜா என்று விக்கி விக்கி அழுதார். நான் என்ன செய்துவிட்டேன்? எப்படி செய்துவிட்டேன்? ஐயோ ஷைலு! கணவரின் உருக்கமான அறைக்கூவலை கேட்கவே முடியாமல் ஷைலஜா படுக்கை அறையில் பாதி படுக்கையிலும் பாதி வெளியிலுமாக உடல் துவண்டு கிடந்தாள். ஷைலஜா இறந்திருந்தாள். பிரபாகர் விஸ்கியை குடிக்காமல் வைத்துவிட்டு தீர்மானமாக டெலிஃபோனின் அருகில் சென்றார். டைரக்டரின் முதல் பக்கத்தில் அவசர போலீஸ் உதவிக்கு எண்களை சுழற்றுவதற்கு முன் யோசித்தார். இன்ஸ்பெக்டர், என் பெயர் பிரபாகர். என் வீட்டில் ஒரு குற்றம் நிகழ்ந்துவிட்டது. நான் என் மனைவியை கொன்றுவிட்டேன். அதற்காக பரிபூரண பொறுப்புகளையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன்.
டெலிஃபோன் மணி அடித்தது. பிரமித்து போய் அதை எடுத்தார். அந்த கணத்தில் அவர் செயல்களின் பாதை திரும்பியது. ஹலோ ஷைலஜா, தயாள் பேசுகிறேன். டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டேன். இன்றைக்கி ராத்திரி சரியாக 7:30 மணிக்கு ஸ்டேஷனுக்கு வந்துரு. ஷைலஜா, ஹலோ. ராங் நம்பர் என்றார் வைத்தார். சிறிது நேரம் டெலிஃபோனின் ரிசீவரை விடுத்து மேஜை மேல் வைத்தார். இனி டெலிஃபோன் கூப்பிடாது. ராத்திரி கிளம்ப இருந்திருக்கிறாள். நன்றி கெட்டவள். இவளுக்கு நான் கொடுத்த தண்டனை சரியே. நான் யார், எப்படிப்பட்டவன், எனக்கு என்ன மதிப்பு, தொழிலில், சமூகத்தில் எனக்கென்று வாய்த்தவள் எனக்கு துரோகம் செய்தால் அதற்கு தண்டனை கொடுத்து விட்டேன். எனக்கு எவ்வளவோ வேலை இருக்கிறது, எவ்வளவோ தினங்கள் இருக்கிறது, எவ்வளவோ பெண்கள் காத்திருக்கிறார்கள். அறைக்கு திரும்ப சென்றார். படுக்கையில் கிடந்த தன் மனைவியை பார்த்தார். இறந்ததன் சத்தியம் கழுத்தில் 2 கருநீல கோடுகளாக தெரிய, கண்கள் திறந்திருக்க, தலையை சரிந்திருக்க, ஷைலஜா தனக்கு பிடித்த கருநீலத்தில் சாரி அணிந்து கொண்டிருந்தாள். அதே கருநீல நிறத்தில் பொட்டிட்டு கொண்டு திரும்பவும் கருநீலத்தில் வளையல்கள் அணிந்து கொண்டு இறந்து கிடந்தாள். அவர் அறையை சுற்றுமுற்றும் பார்த்தார். எல்லா கதவுகளும் அடைத்திருக்க, திரைகள் மூடியிருக்க கதவை பார்த்தார். கதவின் அருகில் இருந்த ஜன்னலை பார்த்தார். மேலே பார்த்தார். உத்தரத்தில் எதிர்கால தொட்டிலுக்கு என்று வளையம் பதித்திருந்தது. தீர்மானித்தார். 1 மணி நேரம் கழித்து பிரபாகர் வீட்டு கதவை சாத்தி கொண்டு வீட்டின் பின்புறம் சென்று வேலி கம்பியை பிரித்து நுழைந்து பின்பக்கத்து காலி மனையில் நடந்து அடுத்த தெருவுக்கு வந்து நிழலோரமாகவே நடந்து மெயின் ரோட்டுக்கு வந்து மெயின் ரோட்டில் நடந்து 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 டாக்ஸி பிடித்து டாக்ஸி செல்லும்போது இரு மருங்கிலும் கூர்ந்து ஒரு இடத்தில் நிறுத்தச் சொல்லி டாக்ஸியை விடுவித்தார். அங்கே ஃபர்னிச்சர் தயாரிக்கும் கடை ஒன்று இருந்தது. கடைக்கு வெளியே ஒரு தச்சன் இழைத்து கொண்டிருந்தான். வார்னிஷ் மனம் நிரம்பி இருந்தது. பிரபாகர் அந்த தச்சனிடம் சென்றார். எப்போ அர்ஜென்ட்டாக ஒரு வேலை இருக்கிறது, ஸ்ரீராம் காலனியில் வரியா? என்ன வேலைங்க? ஒரு ஜன்னலில் கண்ணாடி உடஞ்சிருக்குது, போட்டு தரணும். இப்போ ஆவறது இல்லைங்க, தலைக்கு மேலே வேலை இருக்கிறது. பரவாயில்ல வாப்பா, 10 நிமிஷம் வேலை. இப்போ முடியாதுங்க. கையில் ரூபாய் நோட்டு, பெரிய நோட்டை பார்த்ததும் அவன் உடனே மாறினான். சரி வரேங்க என்றார். அவர்கள் வீட்டை நெருங்க பிரபாகர், அப்படியே போய்ட்டு 4வது வீடு, நான் பின்பக்கமாக வந்து கதவை திறக்கிறேன் என்றார். தச்சன் வாசல் புறம் வர அவர் பின்புறமாக வந்து கதவின் அருகில் அவனுடன் சேர்ந்து கொண்டு அவசர அவசரமாக கதவை திறந்து உள்ளே நுழைந்தான். அவன் பிரமித்தான். கதவுகள், அலமாரிகள், சட்டங்கள் எல்லாம் தேக்குங்க என்றான். இதை பாரு, இந்த ஜன்னல் தான். தச்சன் அதை பார்த்தான். கண்ணாடி உடைந்திருந்தது. அதன் ஓட்டையின் உள்ளே திரை தெரிந்தது. மெதுவாக ஆடியது. அறைக்குள் இருப்பது தெரியாமல் அந்த திரை மறைத்தது. கண்ணாடி ஏதாவது இருக்குதுங்களா? கண்ணாடியா? புதுசாக போடுறதுக்கு கண்ணாடி இல்லையா? அவள் வாங்கிட்டு நான் வேணா போயிட்டு வரட்டுங்களா? இரு. அவர் அறையில் தேடினார், யோசித்தார். சுவரில் ஃப்ரேம் போட்டு மாட்டியிருந்த திருமண புகைப்படத்தை எடுத்தார். இந்தா, இதுலேருந்து எடுத்துக்கோ, கண்ணாடியை அப்புறம் போட்டுக்கலாம். ஃபோட்டோ நல்லா இருக்குங்களே, இதுதான் அவங்க சம்சாரமா? கண்ணாடியை பிரிச்சுக்க. தச்சன் கண்ணாடி துண்டுகளை ஓரங்களில் சுத்தப்படுத்திவிட்டு அந்த புகைப்படத்தின் கண்ணாடியை பிரித்து அழுக்கு டேப் ஒன்றில் அளவு பார்த்து வைர ஊசியால் கோடு போட்டு சதுரமாக வெட்டி அதை அந்த ஜன்னலின் சட்டத்தில் பொருத்தி கல்லாணி தேடிக்கொண்டிருந்த போது திரை சற்று காற்றில் விலகி உள்ளே ஷைலஜாவின் கால்கள் தெரிந்தன. தச்சன் அதை பார்க்க தவறிவிட்டான். திரை மறுபடி மூடிக்கொண்டது. கொஞ்சம் வஜ்ர பசை இருந்தால் ஓரத்தில் ஒட்டிடலாம், ஸ்ட்ராங்காக இருக்கும். மற்றதெல்லாம் அப்படியே ஒட்டியிருக்கா? இல்லைங்க. அப்போ விடு, அதே மாதிரியே இருக்கட்டும். அவ்வளவுதாங்க. வேறு வேலை ஏதாச்சும்? நடவண்டி, மேஜை, டெலிவிஷன் பெட்டி வேலை இருந்தால் கூப்பிடுறேன், நீ கிளம்பு. இந்தா. மீண்டும் பணத்தை நீட்டினார். சில்லறை இல்லைங்களே என்று காதை சொரிந்தான். வச்சிக்க. அதிர்ஷ்டத்தின் ஆச்சரியத்தில் காதிலிருந்து காது வரை சிரித்து விட்டு சென்றான் தச்சன். அவர் சென்றதும் பிரபாகர் டெலிஃபோனை துடைத்தார். விஸ்கி கிளாஸையும் பாட்டிலையும் அலமாரிக்குள் அதன் இடத்தில் வைத்தார். கண்ணாடி நீக்கப்பட்ட ஃபோட்டோவையும் சட்டத்தையும் சற்று யோசித்துவிட்டு பாத்ரூமுக்கு சென்று ஃபோட்டோவை சின்ன சின்ன துண்டங்கள் வரை கிழித்து ஃப்ரேமை கையில் வைத்து கொண்டு ஹாலுக்கு வந்தார். மிச்சமிருந்த கண்ணாடி துண்டுகளை மிக ஜாக்கிரதையாக பொறுக்கினார். ஒரு செய்தித்தாளில் அவற்றை சேகரித்து கொண்டு கண்ணாடி சட்டத்தையும் சேர்த்து கொண்டு சிறிய பொட்டலமாக கட்டிக்கொண்டார். வெளியே வந்து கதவை பூட்டுவதற்கு முன் யோசித்தார். பூட்டிவிட்டால் நான் வரும் வரை யாராலும் திறக்க முடியாது. நான் திரும்பி வந்து நானே திறக்கும் வரை காத்திருக்கும் இந்த செய்தியை அவர்கள் எனக்கு தெரிவிக்க வேண்டும்.
கதவை பூட்டாமல் வெறுமனை சாத்தி கொண்டு அவர் கிளம்பினார். மறுபடி வீட்டின் பின்பக்கம் சென்று வேலியை பிரித்த காலிமனையில் நடந்து பின்பக்க தெருவுக்கு வந்து டாக்ஸி பிடித்தார். மாலை ஃப்ளைட்டில் பெங்களூருக்கு வந்து அசோகா ஹோட்டலில் தன் அறையில் படுக்கையில் களைத்து விழுந்தார். கணேஷும் வசந்தும் சைலேஜாவை சந்திக்க சென்றபோது மணி 7 இருக்கும். வாசலில் மணி பொத்தானை அழுத்திவிட்டு சிறிது நேரம் சும்மா இருந்தார்கள். பதில் இல்லை. மற்றொரு அழுத்தம், வெளியில் போயிருக்காங்க போல இருக்கு, வாங்க போகலாம் என்றான் வசந்த். கணேஷ் கதவின் குமிழை திருக்கி பார்த்தான். கதவு திறந்து கொண்டது. உள்ளதான் இருக்காங்க போல. உள்ளே இருட்டாக இருந்தது. கணேஷுக்கு மயிர்கால்களில் குறுத்தது. சம்திங் ராங். சுவரில் தடவினான். ஸ்விட்ச் அகப்பட்டது. தட்டினான். வெளிச்சம். ஹால் காலியாக இருந்தது. மிஸ்ஸஸ் பிரபாகர் உள்ளே இருக்கீங்களா? பதில் இல்லை. மேஜை மேல் 2 புது புத்தகங்கள் இருந்தது. குழந்தைகள் மனோ தத்துவம், ரிஷப ராசிக்கு 1978ஆம் ஆண்டு வருஷ பலன். கணேஷ் மெதுவாக ஹாலை சுற்றி வந்தான். படுக்கை அறை சாத்தியிருந்தது. அதை தள்ளி பார்த்தான். உள்பக்கம் தாளிடப்பட்டிருந்தது. தூங்குறாங்களா என்ன? படுக்கை அறை கதவின் பக்கத்தில் வெளியே ஒரு லைட் சுவிட்ச் இருந்தது. அதை தட்டினான். ஹாலில் எந்த விளக்கும் பதில் சொல்லவில்லை. பதிலாக படுக்கை அறை கதவின் கீழ் ஒரு வெளிச்ச விளிம்பு தெரிந்தது. சாவி ஓட்டை இருந்தது. கணேஷ் தன் ஒரு கண்ணை மூடிக்கொண்டு தனது வலது கண்ணால் அந்த துவாரத்தின் ஊடே பார்த்தான். ஓ மை காட்! தொங்கிக் கொண்டிருந்த ஷைலஜாவின் கால்கள் மட்டும் தெரிந்தது. மெதுவாக ஆடிக்கொண்டிருந்தது. என்ன பாஸ்? தற்கொலை. வசந்த் அந்த சாவி துவாரத்தில் கண் வைத்து பார்த்தான். ஓ நோ! வசந்த் அப்படியே சரிந்து கீழே உட்கார்ந்து விட்டான். கணேஷ் கதவை முரட்டுத்தனமாக தள்ளி பார்த்தான். திறக்கவில்லை. உள்ளே தாளிடப்பட்டிருந்தது. திரைகள் மறைத்து அறையின் எந்த சுவரிலும் எந்த ஜன்னலும் திறந்திருக்கவில்லை. வசந்த், உடனே போலீஸுக்கு டெலிஃபோன் பண்ணு. அவங்க இல்லாமல் நாம் ஒன்றுமே பண்ணக்கூடாது. டெலிஃபோனை நோக்கி வசந்த் செல்ல கணேஷ் அந்த ஹாலில் மெதுவாக சிந்தனையுடன் கவலையுடன் நடந்தான். தற்கொலை எதற்காக? வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்ககிட்ட இன்னும் சில விஷயங்கள் சொல்லணும். நல்லதா? காஃபி போட்டு தரேன். ஷைலஜாவுடைய குரல் இன்னும் காதிலேயே இருந்தது. கணேஷ் மெதுவாக அந்த மேஜைக்கு வந்து அந்த புத்தகங்களை புரட்டினான். புக் சென்டரின் ரசீது இருந்தது. இன்று தான் வாங்கியிருக்கிறாள். 1978ஆம் வருஷத்து பலன். ஒரு புத்தகத்துக்குள் சாரதா மாண்டிசோரி பள்ளியின் மனு ஒன்று இருந்தது. விசாரிக்க வேண்டும். ஹலோ, போலீஸ் கண்ட்ரோல் ரூமா? என் பேர் வசந்த். ஸ்ரீராம் காலனியில் ஒரு வீட்டில். கணேஷ் அலமாரியில் இருக்கும் புத்தகங்களை ஆராய்ந்தான். எல்லாம் மேனேஜ்மெண்ட் புக்ஸ், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விவரங்கள், கம்பெனி லா, டாக்ஸ் லா. கணேஷ் அங்கிருந்து விலகி அந்த படுக்கை அறையை கடந்து அருகில் இருந்த சமையல் அறைக்குள் நுழைந்தான். பாத்திரங்கள், நவீன சமையல் சாதனங்கள், ஓரத்தில் ஒரு அனுமான் படம், அலமாரியின் மேல் தட்டில் ஒரிஜினல் ரேஸ் புஸ்தகம், தமிழ் பத்திரிகைகள், தமிழ் செய்தித்தாள் ஒன்று, தினமணி. கணேஷ் அதை உருவினான், பிரித்தான். சற்று ஆச்சரியப்பட்டான். அந்த செய்தித்தாளை எடுத்துக்கொண்டு கணேஷ் ஹாலுக்கு வந்தான். என்ன பாஸ் என்றான் வசந்த். சமயக்காரன் ரேஸ் போகிறான். சமையலறையில் அலமாரியின் மேல் தட்டில் என்ன இருந்துச்சு தெரியுமா? என்ன? தினமணி. கொஞ்சம் விசேஷமான தினமணி. யூ மீன்? ஆமாடா, அந்த பக்கங்களில் சில வார்த்தைகள் வெட்டி எடுக்கப்பட்ட தினமணி. அப்போ சமயக்காரன் தான் இந்த பயமுறுத்தல் கடிதத்தை தயாரித்து அனுப்பியிருக்கானா? இரு பார்க்கலாம். வெளியே ஜீப் சீறி கொண்டு வந்து நின்ற சற்று நேரத்தில் கதவை 2 தடவை தட்டிவிட்டு உள்ளே ஒரு இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் சகிதம் நுழைந்த எஸ்பியை பார்த்து கணேஷ் முகம் மலர்ந்தான். அட, ராஜேந்திரன். ஹாய் கணேஷ், என்னையா இங்கெல்லாம் இருக்கீங்க? சூசைட்னு ஃபோன் வந்துச்சு. இந்த வீட்டில் தானே? ஆமாம், அந்த ரூம்குள்ளே. நீ எப்படி அங்கே வந்து சேர்ந்த? அதை அப்புறம் சொல்கிறேன். முதல்ல அவளை போய் பார்க்கலாம். எல்லா கதவும் அடைச்சிருக்கு. உள்ளே தாழ்பால் போட்டிருக்கு. ராஜேந்திரன் அந்த கதவை ஒரு தடவை முயன்று பார்த்தார். ஜன்னல்களை பார்த்தார். சாவி துவாரமடியாக எட்டி பார்த்தார். வாயா கான்ஸ்டபிள், கதவை உடையா. அந்த காட்சி சற்று வினோதமாக இருந்தது. 2 போலீஸ்காரர்கள் மோத அந்த கதவு கொஞ்சம் எதிர்த்து விட்டு தாழ்பால் பெயர்ந்து திடீரென்று திறந்து கொள்ள அவர்கள் இருவருமே ஏறக்குறைய விழ இருந்து சமாளித்து கொண்டார்கள். கணேஷும் ராஜேந்திரனும் அந்த அறையில் முதலில் நுழைய வசந்த் சற்று தயங்கி அவர்கள் பின்னே வந்தான். சுமார் 18 அடி உயரம் இருந்தது. மேல் சுவரில் பதிந்திருந்த இரும்பு கொக்கியிலிருந்து அந்த படுக்கை கயிறு தொங்கியது. அதன் முடிவில் ஷைலஜா தொங்கினாள். கால்களின் வெகு அருகே படுக்கை இருந்தது.
படுக்கை விரிப்புகள் சுத்தமாக கசங்காமல் இருந்தது. கணேஷ் சைலஜாவை மேலிருந்து கீழ் பார்த்தான். அந்த கண்களில் கடைசியாக உறைந்திருந்த பய பார்வை அப்படியே நின்றிருந்தது. கை விரல்கள் மானசீகமாக எதையோ பற்றி கொண்டிருந்தது. ஒரு கால் சற்று மடங்கி இருந்தது. டெரிபிள் டெரிபிள் என்றார் ராஜேந்திரன். இளம்பெண். எத்தனையோ தடவை இளம்பெண்களின் தற்கொலையை பார்த்து விட்டேன். எனக்கு இருக்கிற ஆதார நம்பிக்கைகள் எல்லாம் ஒவ்வொரு தடவையும் அடிபட்டுக்கிட்டே வருது. கணேஷ், பாடியை இறக்கியா? எங்கேயாவது ஸ்டூல் கீழ் இருக்குதா பாரு. வசந்த் மண்டையை பிடித்து கொண்டு பிரமித்து போய் உட்கார்ந்திருந்தான். ராஜேந்திரன், உடல் கட்டிலுக்கு எவ்வளோ கிட்ட இருக்குது பாருங்க. எப்போ வேணும்னாலும் அவர் தற்கொலை எண்ணத்தை ரத்து செஞ்சு பேசாமல் கட்டிலுக்கு திரும்பி வந்து கைத்தை கழட்டி இருக்கலாம். வைராக்கியம். அந்த சமயத்திலே மனசில் என்ன புயல் அடிச்சிச்சோ. சேச்சா, மெல்லையா இருக்குங்க. உடல் மெதுவாக கீழே இறங்கியது. ராஜேந்திரன் அறையை சுற்றி வந்தார். எல்லா கதவும் எல்லா ஜன்னலும் உள்பக்கம் சாத்தி இருந்தது. திரைகளை ஒவ்வொன்றாக விலக்கி ஒவ்வொரு ஜன்னலின் தாழ்பாளையும் பார்த்தார். இந்த பெண்ணை உங்களுக்கு தெரியும் போல இருக்கே கணேஷ். தெரியும். நேற்றுக்கு என்னை பார்க்க வந்திருந்தா. புருஷனுக்கு தெரியப்படுத்தணும். புருஷன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியும். அந்த ஆள் பெங்களூர் போயிருக்கார். அங்கே எங்கே தங்கியிருக்கிறாருன்னு தெரியுமா? அதை விசாரித்து தெரிஞ்சுக்கலாம். ஆம்புலன்ஸ்க்கு சொல்லிட்டீங்களா என்று இன்ஸ்பெக்டரை கேட்டார் ராஜேந்திரன். சொல்லியாச்சு சார். கணேஷ், கொஞ்சம் வாங்க. என்ன பார்க்குறீங்க? இல்லை, கடுதாசி ஏதாவது எழுதி வச்சிருக்காளான்னு. கவலைப்படாதீங்க, துப்புரவாக தேடிப்படலாம். கொஞ்சம் வாங்க. இவளை நேத்திக்கு பார்த்தேன்னு சொன்னீங்க, ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொன்னாளா? கணேஷ் வெளியே வந்தான். வசந்தி, நீ வா. ஹாலில் அவர்கள் உட்கார்ந்தார்கள். நேற்று சைலஜா உட்கார்ந்திருந்த இடத்தில் ராஜேந்தர் உட்கார்ந்திருந்தார். உடல் கீழே ஒரு ஓரத்தில் கிடத்தப்பட்டிருந்தது. பாஸ், நான் வெளியில் போய் நின்றுக்கிறேன், இங்கே என்னால் நிற்க முடியாது என்றான் வசந்த். உடலை பார்க்க அவனுக்கு கஷ்டமாக இருந்தது. ஒன்று செய் வசந்த், ஷைலஜாவின் கணவன் பெங்களூரில் எங்கே தங்கியிருக்கிறாருன்னு கண்டுபிடிச்சி அவருக்கு ஒரு எஸ்டிடி போட்டு தகவல் சொல்லிடு. ஓகே மிஸ்டர் ராஜேந்திரன். என் அசிஸ்டண்ட் வசந்த் உடனே கண்டுபிடிச்சிடுவான். ஓகே என்றார் ராஜேந்திரன். அலமாரியில் பாருங்கள், அவர் ஆஃபீஸ் விலாசம் ஏதாவது கிடைக்குதான்னு. வசந்த் அலமாரியை நோக்கி சென்றான். அலமாரியில் புத்தகங்கள் இருந்தன. அருகில் ஒரு கபோர்டு இருந்தது. அதை திறந்தான். பிரபாகரின் ஆஃபீஸ் ஃபைல்கள் சில இருந்தன. அதை பிரித்தான். கான்டினென்டல் கம்பெனி மேனேஜிங் டைரக்டர் ஆர் பிரபாகர். வசந்த் டெலிஃபோன் அருகில் சென்று டைரக்டரியை எடுத்துக்கொண்டான். அதில் கான்டினென்டல் கம்பெனியை தேடினான். ஆஃபீஸுக்கு டெலிஃபோனை சுழற்றினான். மிஸ்டர் ஷர்மா ஸ்பீக்கிங். என் பேர் வசந்த். உங்கள் மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் பிரபாகர் வீட்டிலேருந்து பேசுகிறேன். அவர் பெங்களூர் போயிருக்கிறாரே. தெரியும். பெங்களூரில் எங்கே தங்கியிருக்கிறாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன் மிஸ்ஸஸ் பிரபாகருக்கு தெரிஞ்சிருக்குமே. மிஸ்ஸஸ் பிரபாகர் இல்லை. இப்போ நீங்கள் யார் பேசுகிறது? சொன்னேனே, வசந்த்னு. எங்களுக்கு ஒரு வசந்தையும் தெரியாது. கண்ட ஆளுக்கெல்லாம் எங்கள் எம்டியோட விலாசத்தை கொடுக்க நான் தயாராக இல்லை. போலீஸுக்கு என்றான் வசந்த். நீங்கள் போலீஸா? ஆமாம், அவங்க சார்பில் தான் கேட்குறேன். சொல்கிறீங்களா? எனிதிங் ராங்? ஆமாம், அவருக்கு அவர் மனைவியின் மரணத்தை பற்றி சொல்ல வேண்டும். ஓ மை காட், அசோகா ஹோட்டலில் தங்கியிருக்கிறாரு. ரூம் நம்பர் தட்டுமா? ஒரு நிமிஷம். வசந்த் தேடினான். கீழே கிடந்த ஒரு பென்சிலை எடுத்துக்கொண்டு டைரக்டரியிலே எழுதி கொண்டான். சொல்லுங்கள், ஹோட்டல் அசோகா, ரூம் நம்பர் 38. தேங்க்ஸ். என்ன சார் ஆச்சு? அப்புறம் விவரமாக உங்களுக்கு தெரிய வரும். மறுபடியும் ஃபோன் பண்ணாதீங்க, எல்லோரும் கொஞ்சம் பிஸியாக இருக்கோம். பெங்களூரில் அவர் விலாசம் கிடச்சிருச்சு என்றான் வசந்த். சரி, உடனே சொல்லிடுங்க என்றார் ராஜேந்திரன். பாஸ், நீங்கள் வாங்க, நான் அந்த ஆள்கிட்ட ஏதாவது வளர போகிறேன். பாவம் அந்த ஆள். முதல்ல அசோகா நம்பரை கண்டுபிடி, ட்ரங்க் இன்ஃபர்மேஷனில் கேளு, வரேன் என்றான் கணேஷ். சொல்லுங்கள் கணேஷ், இவளை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? நேற்றுக்கு ராத்திரி பார்த்தேன். நீங்கள் இங்கே வந்திருக்கீங்களா? ஆமாம். எதுக்கு? அவளோட கணவன்கிட்ட கொஞ்சம் தகராறு போல் இருக்குது. டிவோர்ஸ் பற்றி பேசினா. சரிதான். ஒரு லெட்டர் காமிச்சா, பயமுறுத்தல் கடிதம். ஒரு இளைஞனோடு இவ தொடர்பு வச்சிருக்கிறத கணவன்கிட்ட சொல்லாமல் இருக்கிறதுக்கு பணம் கேட்டு. அந்த கடிதாசி கூட எங்கிட்ட தான் இருக்குது. ஓ, லவர் வேறையா? அவன் ஏதோ இவளை தான் கூட வான்னு கூப்பிட்டுருக்கான் போல் இருக்குது. என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு என்கிட்ட அட்வைஸ் கேட்டா. நீங்கள் என்ன சொன்னீங்க? புத்திமதி சொன்னேன். புருஷனோட இன்னும் கொஞ்சம் இருந்து பாரு, பிரிஞ்சு வேணா இருந்து பாரு, அப்புறம் டிசைட் பண்ணுன்னு. டிவோர்ஸ் பற்றி சட்டம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொன்னேன். சரி, இப்போ அந்த கடுதாசி எங்கே?
ஆஃபீஸில் இருக்குது. சரி, அதை நாளைக்கு கொண்டு வந்து கொடுத்துருங்க. கேஸு கொஞ்சம் சிம்பிளாக தான் படுது. இன்றைக்கி காலையில் மறுபடியும் டெலிஃபோன் பண்ணாலே, என்னை சாயங்காலம் வந்து பார்க்க சொன்னா. சியர்ஃபுல்லாக தான் இருந்தா. நான் சொன்னதிலே கொஞ்சம் கொஞ்சம் தெளிஞ்சிருந்தாப்புல தான் இருந்தா. சில மணி நேரத்தில் தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி அவள் பேச்சில் தென்படவே இல்லையே. தற்கொலை செஞ்சிட்ருக்காளே, அதையும் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லிடும். அதுக்கு கூட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். கதவு எல்லாமே உள்பக்கம் தாளிடப்பட்டிருக்கிறது தானே என்றான் கணேஷ். வாஸ்தவந்தான், இருந்தாலும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் ஆகணும். என்ன ஆம்புலன்ஸ் வந்துடுச்சா? வந்துருச்சு சார். என்ன மிஸ்டர் வசந்த், அசோகா ஹோட்டல்? கணேஷ், நீங்கள் சொல்கிறீங்களா நான் சொல்லட்டுமா என்று கேட்டான். ராஜேந்திரன், நானே சொல்கிறேன் என்றார். ஷைலஜா ஸ்ட்ரெச்சரில் ஏற்றப்பட்டு எடுத்துச் செல்லப்படும் போது அவள் தலை ஆடிய போது கணேஷுக்கு ஒரு செகண்ட் அவள் உயிருடன் இருப்பது போல பிரமை ஏற்பட்டது. ராஜேந்திரன் எண்களை சுழற்றி கொண்டிருக்க கணேஷ் அந்த ஹாலில் நிதானமாக சுற்றி வந்தான். வசந்த் அவனுடன் நடந்தான். நம்பவே முடியல வசந்த், இன்றைக்கி காலையில் எங்கிட்ட பேசுனது இன்னும் காதலையே இருக்குது. காஃபி போட்டு தரேன், சாயங்காலம் வாங்கன்னு சொன்னாளே, போயிட்டாளே. சுவரில் 3 ரோஜாக்களை அழகாக ஃபோட்டோ எடுத்த வண்ண கேலண்டர் ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது. கணேஷ் எதிரே பார்த்தான். வசந்த், என்ன பாஸ், நேற்றுக்கு நாம் இங்கே வந்திருந்த போது அங்கே ஒரு ஃபோட்டோ மாட்டியிருந்துச்சுல்ல? ஆமாம், அவங்க கல்யாண ஃபோட்டோ காணுமே. அதை எடுத்திருக்கா. அவனோட வாழ்ந்த வாழ்க்கையில் வெறுப்பில் அதை எடுத்து என்ன செஞ்சிருப்பா? ராஜேந்திரன் டெலிஃபோனில், மிஸ்டர் பிரபாகர், நான் மெட்ராஸ்லேருந்து பேசுகிறேன், போலீஸ். உங்களுக்கு ஒரு துக்ககரமான விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கிறது. உங்கள் மனைவி இறந்து போயிட்டாங்க. சாரி, தற்கொலைன்னு தெரியுது. ஆமாம், கதவெல்லாம் சாத்திட்டு உள்ளுக்குள்ளேயே இறந்து கிடந்தாங்க. நீங்கள் உடனே புறப்பட்டு வர்றது நல்லது. ஐம் வெரி சாரி, உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியை கொடுத்துட்டேன். கடவுள் உங்களுக்கு இதை தாங்கிக்கிறதுக்கு மனபலத்தை கொடுக்கட்டும். உடனே வரீங்களா? பாடியா? அது போஸ்ட்மார்ட்டத்துக்கு போக போகுது, காலையில் தான் எடுத்துப்பாங்க. வந்துடுறீங்களா? எப்படி, காரை பிடிச்சா? ஓ எஸ், நாங்கள் வெயிட் பண்ணுறோம். நோ ப்ராப்ளம், நீங்கள் வாங்க. 6 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். ராத்திரி 2:30 மணிக்குள்ளே எதிர்பார்க்குறேன். பாடி மாச்சுரியில் தான் இருக்கும், வாங்க. டெலிஃபோனை வைத்து விட்டு புவர் மேன் அழுதுட்டார். வராராமா? கார் எடுத்துகிட்டு வரார். உட்காருங்க கணேஷ், சொல்லுங்கள். அந்த லெட்டரை பற்றி ஏதாவது தெரிஞ்சிச்சா உங்களுக்கு? அந்த லெட்டர் ஒரு செய்தித்தாள்லேருந்து ஒட்ட வச்ச வார்த்தைகளாக இருந்தது ராஜேந்திரன். இந்த வீட்டு சமயக்காரனை நீங்கள் நாளைக்கு கொஸ்டின் பண்ணி பாருங்கள். ஏன்? சமையல் அறையில் மேல் தட்டில் ஒரு தமிழ் பேப்பர் இருந்துச்சு. அதில் சில வார்த்தைகள் கத்திரிச்சு ஓட்ட ஓட்டையாக இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங். நாளைக்கு அந்த ஆளை விசாரிச்சுட்டா போகுது, கக்கிடுவான். சமயக்காரனே பயமுறுத்திருக்கலாம். அவனுக்கு அவள் நடவடிக்கைகளை, டெலிஃபோனில் பேசுகிறத எல்லாமே கவனித்து ஒட்டு கேட்குற சந்தர்ப்பம் இருந்திருக்கு. அப்புறம் அவனுக்கு பண தேவையே இருந்திருக்கு. ஏன்னா ஒரு ரேஸ் புஸ்தகத்தை பார்த்தேன். காலையிலே தெரிஞ்சிடும் கணேஷ். உங்கள் தியரி என்ன? குழப்பமாக இருக்குது ராஜேந்திரன். திடீர்னு தீர்மானிச்சிருக்கா. அவள் மனசில் சலனம் இருந்தது என்னவோ நிஜம். புருஷனுக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சே அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தா. நான் ரொம்ப தைரியம் சொன்னேன். அந்த சமயம் அந்த பையன் கூட போகிறதாவும் அவள் தீர்மானிக்கலை. இந்த டைலமாவில் அதீத சோகத்தின் உச்சியில் திடுத்து இப்படி தீர்மானம் பண்ணியிருக்கலாம். பைத்தியக்கார பண்ண. கணேஷ் சற்று நேரம் மௌனமாக இருந்தான். அஃப்கோர்ஸ் இது ஒரு தியரி தான். இந்த சமயக்காரனை கேள்வி கேட்டால் இன்னும் கொஞ்சம் தெளிவாகும்னு தோணுது. இன்ஸ்பெக்டர், கொஞ்சம் அக்கம் பக்கத்தில் விசாரிச்சு பாருங்கள். இந்த வீட்டு சமயக்காரன் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சால் உடனே கூட்டிகிட்டு வாங்க. ராத்திரியே அவனை கேட்டுப்பிடலாம் என்றார் ராஜேந்திரன். நேற்று இங்கே ஒரு படம் இருந்தது ராஜேந்திரன், இன்றைக்கி அதை காணலை. அவங்க கல்யாண ஃபோட்டோ. கடைசி தடவையாக அதை எடுத்து பார்த்துருக்கா. ஏயா, பெட்ரூமில் ஏதாவது ஃபோட்டோ கிட்ட கிடச்சிதா? கல்யாண ஃபோட்டோ? இல்லை சார், அந்த அம்மா தனியாக எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ ஒன்று ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே இருந்துச்சு. கடுதாசி ஏதாவது கிடச்சிச்சா? இல்லை சார். ஃபோட்டோவை பார்த்துட்டு தூக்கி எரிஞ்சிருப்பா. பார்க்கலாம். கணேஷ், நீங்கள் ஒன்று செய்யுங்க. நீங்கள் வேணால் வீட்டுக்கு போயிடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். எங்கள் தொழில் இது. காலையில் வாங்க. மேற்கொண்டு உங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. இல்லை ராஜேந்திரன், நான் இருக்கேன். ஏன்? அந்த சமயக்காரன் அகப்பட்டானா அவனை பார்க்கணும். அப்புறம் பிரபாகர், அவள் கணவன், அவரையும் பார்க்கணும். பார்த்து சும்மா பார்க்கணும், அவ்வளோதான். சரி, தூக்கத்தை கெடுத்துக்கிறீங்க நீங்கள். எனக்கு வீட்டுக்கு போனாலும் தூக்கம் வராது ராஜேந்திரன். சரி இருங்க, காஃபி சாப்பிட்றீங்களா? சாப்பிட்டா போச்சு. இரவு 11 மணிக்கு அந்த சமயக்காரனை தோண்டி எடுத்துக்கொண்டு வந்து நிறுத்தினார்கள்.
அவனுக்கு 48 வயது இருக்கும். கதி கலங்கி போயிருந்தான். ராஜேந்திரன் அவனை மேலும் கீழும் பார்த்தார். கணேஷ் மௌனமாக இருந்தான். உன் பேர் என்னையா? ராமலிங்கம் சார். எத்தனை நாளாக இங்கே வேலை செஞ்சிட்ருக்க? 8 வருஷமா. அம்மா தான் வச்சாங்க. அம்மா தான் எனக்கு ஆதரவு தந்தாங்க. அம்மா தான் அப்பப்போ அவன் மேலே பேச முடியாமல் விக்கி விக்கி அழுதான். கணேஷ் அவனையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். இவனா? ராமலிங்கத்தின் உணர்ச்சி ஓய காத்திருந்தார்கள். ராமலிங்கம், நீ ரேஸுக்கு போவியா? எப்போனாச்சும் போவீங்க. சமீபத்தில் போனியா? போனேங்க. ஜெயிச்சியா தோத்தியா? தோத்தேங்க. எப்போவுமே தோப்பியா? 10 தடவைக்கு ஒரு தடவை ஜெயிப்பேங்க. ஏங்க? ராமலிங்கம், நீ அந்த அம்மாவுக்கு அனுப்பின லெட்டரில் என்ன எழுதியிருந்த? அம்மாவுக்கு லெட்டரா? கடுதாசியா? ஆமாம். என்னங்க இது? தினமணி பேப்பர்லேருந்து வெட்டி எடுத்து அம்மாவுக்கு அனுப்பினியே அந்த லெட்டர். எதுக்காக அனுப்பிச்ச சொல்லிடு. போய் சொன்னால் அப்புறம் மெஷின் வச்சு கண்டுபிடிச்சி போடுவோம். தினமணியா? பேப்பரா? ஆமாம். தமிழ் பேப்பரா? எனக்கு தமிழ் படிக்கவே வராதுங்களே. நாங்கள்லாம் தெலுங்கு சார். ஏதோ 1-2 எழுத்து தெலுங்கில் எழுதுவேன், படிப்பேன். ஒழுங்காக படிச்சிருந்தா எதுக்கு இந்த தொழிலுக்கு வரேன் சார்? அலமாரியில் பேப்பர் வச்சுருந்ததே மேல்தட்டில் எதுக்கு வச்சுருந்த? மாவு சலிக்கிறதுக்குங்க. இந்த வீட்டில் இங்கிலீஷ் பேப்பரில் வாங்குறாங்க. நீங்கள் என்ன பேப்பர் சொல்கிறீங்க? காமிங்க. வசந்த் அதை காட்டினான். பார்த்தான். இதுவா? இது குப்பை கூடையில் கிடந்தது, எடுத்து வச்சுக்கிட்டேன். கணேஷ், ராஜேந்திரன், நான் 1-2 கேள்வி கேட்கட்டுமா? கேளுங்க தாராளமாக. ராமலிங்கம், இன்னைக்கு காலையில் அம்மாவை பார்த்தியா? பார்த்தேங்க. எப்படி இருந்தாங்க? சந்தோஷமாக இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. எனக்கு எவ்வளவு குழந்தைங்கன்னு கேட்டாங்க. இந்த பணம் வச்சுக்க, பொட்டை பசங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுன்னு சொன்னாங்க. மத்தியானம் வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ஏதாவது காரணம் சொன்னாங்களா? சொல்லலீங்க. வேறு ஏதாவது ஞாபகம் இருக்கா? ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வெளியில் கிளம்பிட்டு இருந்தாங்க. கணேஷ் தன் பையிலிருந்து பேனா எடுத்து அந்த செய்தித்தாளை காட்டி, ராமலிங்கம், இதில் ஒரு கையெழுத்து போடு என்றான். தயக்கம் இல்லாமல் அவன் கையெழுத்து போட்டான். கணேஷ் அதை பார்த்தான். கையெழுத்து தெலுங்கில் இருந்தது. ராஜேந்திரனிடம் காட்டினான். ஹீஸ் இன்னசென்ட் என்றான். போயிட்டு வாயா, நாளைக்கு பார்க்கலாம். ஒரு நிமிஷம், குப்பையில் கிடந்தது நீயே, அந்த பேப்பர் எந்த குப்பையில் எங்கே கிடந்துச்சு? கார் ஷெட்டில் கிடந்ததுங்க. மாவு சலிக்கையை எடுத்து வச்சுக்கிட்டேன். சரி போ. அம்மாவை எந்த ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்க சார்? போய் இன்ஸ்பெக்டர் கேட்டுக்கப்போ சொல்லுவார். அவன் கண்களை துடைத்து கொண்டு செல்ல, கார் ஷெட்டு டிரைவரை விசாரிக்கணும் என்றான் கணேஷ். காலையில் பார்க்கலாம், இருங்க. என் ஒய்ஃப் ராத்திரி ஏதோ ஷோ போகணும்னு சொல்லிட்டு இருந்தா, மறந்தே போயிட்டேன். வீட்டுக்கு டெலிஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன் என்றார் ராஜேந்திரன். வசந்த் கணேஷை பார்த்து கொண்டிருந்தான். இனிமே நமக்கு வேலை இல்லை பாஸ். இரு, பிரபாகரை பார்க்கணும். எனக்கு தூக்கம் வருதா? தூக்கமா? பாஸ், அந்த லெட்டரை டிரைவரே அனுப்பிச்சான்னு கண்டுபிடிச்சா கூட இனிமேல் என்ன? தற்கொலைக்கு காரணத்தை கண்டுபிடிப்பாங்க. ஆனால் கேஸு செத்துப்போச்சு. இருந்தும் ஏன் வசந்த், ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டா? அது எனக்கு உறுத்துது. நேற்று பேசின போது குழப்பமாக இருந்தா, பயந்து போயிருந்தா. இன்றைக்கி காலையில் நிச்சயம் தெளிஞ்சிருந்தா. ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்கா, கவனமாக நீல சாரிக்கு தகுந்தாப்பில் நீல பொட்டு, நீல வளையலெல்லாம் போட்டுட்ருக்கா. அப்புறம் வாங்கியிருக்க புத்தகத்தை பாரு. 1978ஆம் வருஷம் பலன் இன்றைக்கி வாங்கியிருக்கா. அப்புறம் சமயக்காரனை அன்பாக விசாரிச்சிருக்கா. அப்புறம் ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு போயிருக்கா, அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கியிருக்கா. சில மணி நேரத்தில் தற்கொலை பண்ணிக்க போகிறவ செய்கிற காரியங்களா இது? நீங்கள் இப்போ என்ன சொல்ல வரீங்க? அவள் வீட்டுக்கு திரும்பி வந்ததுக்கப்புறம் என்னமோ ட்ராமாட்டிக்காக ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அவளோட தன்னம்பிக்கை எத்தனையும் ஒரு நிமிஷத்தில் கலைச்சிட்ட சம்பவம் நடந்திருக்கு. ஒன்று அந்த டிரைவர் மூலமாக அது நடந்திருக்கலாம், அல்லது அவள் காதலன். அவங்க 2 பேரையும் நாம் நாளைக்கு பார்க்க போகிறோம். என்ன ராஜேந்திரன், என்ன பாட்டில் இது? ராஜேந்திரன் அந்த விஸ்கி பாட்டிலை திருப்பி பார்த்து கொண்டிருந்தார். பீட்டர் ஸ்காட்ச் விஸ்கி கபோர்டில் இருந்துச்சு. கணவன் குடிப்பான் போல இருக்குது. பர்மிட் இருக்கான்னு பார்க்கணும். பாட்டில் ஏறக்குறைய காலியாக இருக்குது என்றான் கணேஷ். இரவு 3:30 மணி. கணேஷ் சோஃபாவில் சாய்ந்து தூங்கி கொண்டிருந்தான். வெளியே கார் கதவு சாத்தப்படும் சத்தம் கேட்டு திடுக்கிட்டு எழுந்தான். அறை காலியாக இருந்தது. ராஜேந்திரனை காணவில்லை, வசந்தையும் காணவில்லை. பூட்ஸ் ஒலி கேட்டது. வாசல் கதவு திறந்தது. பிரபாகர் நின்று கொண்டிருந்தார். கணேஷை பார்த்தார். மௌனமாக உள்ளே நுழைந்தார். எங்கே அவ? பாடி மார்ச்சுரிக்கு போயிருக்கு. நீங்கள் தான் மிஸ்டர் பிரபாகர்?
எஸ். என்ன சார் ஆச்சு? நீங்கள் யார்? பிரபாகரின் முகம் வேதனையில் தோய்ந்திருந்தது. அவர் கண்களின் கீழ் தூக்கமின்மையின் நிழல் தெரிந்தது. தலைமயிர் மிக மெலிதாக வழுக்கையை மறைக்கும் பிரயத்தனத்தை கைவிட்டிருந்தது. உதடுகள் மிகவும் மெலிதாக இருந்தது. வலுவான கரங்கள், வயிற்றில் மெல்லிய குடி பழக்கம் தெரிந்தது. சிகரெட் குடித்த விரல்கள் மஞ்சளாயிருந்தன. மேலும் அவை நடுங்கி கொண்டு இருந்தன. என் பேர் கணேஷ். ஓ, நீங்கள் தான் ஃபோன் பண்ணிங்களா? நான் இல்லை, அது போலீஸ், எஸ்பி ராஜேந்திரன். நான் ஒரு லாயர். லாயரா? எதுக்கு? என்ன ஆச்சு சார்? நான் உங்கள் மனைவியை இன்றைக்கி சாயங்காலம் பார்க்க வந்தேன். வீடு திறந்துருந்துச்சு. பெட்ரூம் உள்பக்கம் தாழ் போட்டிருந்தது. சாவி துவாரம் வழியாக பார்த்ததில் உள்ள உங்கள் மனைவி தற்கொலை பண்ணிக்கிட்டு தொங்குறத பார்த்தேன். போலீஸை உடனே வரவழைச்சி கதவை இடித்து திறந்து, ஓ மை காட் ஷைலஜா, ஏன் இப்படி பண்ண, ஏன் என்று அப்படியே நாற்காலியில் பொத்தென்று விழுந்து தலையை சோஃபாவின் விளிம்பில் முட்டி முட்டி கண்களை இறுக மூடிக்கொண்டு கதறினார். ஐம் வெரி சாரி சார், ரொம்ப அதிர்ச்சி உங்களுக்கு. ரொம்ப நேரம் அழுதார். நிமிர்ந்து, அவளுக்கு என்ன குறை வச்சேன் சார்? இதுக்காக அவள் இப்படி செய்யணும்? எப்படி சொல்ல முடிகிறது சார்? மனசில் என்ன இருந்ததோ. 28 வயசு சார். அவளை நீங்கள் பார்த்துருப்பீங்களே. பார்த்தேன். ஷி வாஸ் பியூட்டிஃபுல். நான் அவளை வர்ஷிப் பண்ணேன். அவளை எவ்வளவோ எதிர்ப்புக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இந்த மாதிரி தண்டனையா ஷைலஜா? எங்கே அவள்? நான் அவளை பார்க்கணும், பார்த்தே ஆகணும். பார்த்து அவளை கேட்க போகிறேன். ஏண்டி இப்படி செஞ்சிட்டியே, இது உனக்கே நியாயமானு? மறுபடி அவர் கண்களில் நீர் பெருகியது. ராஜேந்திரனும் வசந்தும் நுழைந்தார்கள். வந்துட்டாரா? பிரபாகர் அப்படியே குனிந்து உட்கார்ந்திருக்க, சார் கணேஷ் சொல்லியிருப்பார், ஐ எம் சாரி என்றார். ஆஸ்பத்திரிக்கு போக விரும்புகிறீங்களா? போகலாம். அவளை பார்க்கலாம். தற்கொலையாக செஞ்சிட்டா? ஆமாம் மிஸ்டர் பிரபாகர், சாரி. எதுக்கு? எதுக்கு? அதை நீங்கள் தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். நானா? நான் என்ன சொல்லுவேன்? எதை சொல்லுவேன்? கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்களா? இல்லை, போகலாம். எழுந்தார், தடுமாறினார். கணேஷ் அவரை பிடித்து கொண்டான். மெல்ல அவரை அழைத்து சென்றான். அவர்கள் வாசல் பக்கம் வந்தார்கள். பால்கனி விளக்கில் சாக்லேட் நிற அம்பாசிடர் கார் 250 மைல் பிரயாண அழுக்கில் நின்று கொண்டிருந்தது. தள்ளி போலீஸ் ஜீப் நின்று கொண்டிருந்தது. இன்னும் தள்ளி கணேஷின் கார். அப்போ கணேஷ், நான் அவரை அழைச்சிட்டு போகிறேன், நீங்கள் வீட்டுக்கு போங்க. தேங்க்ஸ், நாளைக்கு காலையில் பார்க்கலாம். குட் நைட். ஜீப்பும் காரும் செல்லும் சிவப்பு விளக்குகளை பார்த்து கொண்டே இருந்தான் கணேஷ். மறுதினம் மாலை வரை கணேஷுக்கு கோர்ட்டில் வேலை இருந்தது. வசந்தை சில விஷயங்களை விசாரிக்க அனுப்பியிருந்தான். கோர்ட்டில் வாதாடும்போது, கேன்டீனில் காஃபி சாப்பிடும்போது, சீனியர் வக்கீல்களிடம் பேசி கொண்டிருக்கும்போது எல்லாமே ஷைலஜாவின் முகம் அடிக்கடி அவன் நினைவுகளில் ததும்பியது. அந்த கைகள் ஏன் மூடி இருந்தது? அந்த கால் ஏன் மடங்கி இருந்தது? இதுக்காக புஸ்தகத்தெல்லாம் வாங்கினா? இதுக்காக இன்னைக்கு சாயங்காலம் என்னை கூப்பிட்டா? எதுக்காக சுருக்கிட்டு கொண்டாள்? ஆஃபீஸுக்கு திரும்பிய போது வசந்த் காத்திருந்தான். என்ன வசந்த், ஏதாவது கண்டுபிடிச்சியா? நிறையா சொல்லு. கணேஷ் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டான். வசந்தை பார்த்தான். என்ன ஆர்வமுள்ள இளைஞன்! ஒரு காலத்தில் என்னை தூக்கி சாப்பிட போகிறான். எம்எல்ஏக்கு வேற படிக்கிறான், கராத்தே கற்றுக்கொள்கிறான், சொன்ன வேலையை செய்கிறான். பொடி நடையாய் போய் ஒரு பெண் பிள்ளையை பிடித்து கொண்டு வா என்றால் கேள்வி கேட்காமல் 15 நிமிடத்தில் சொன்ன விவரங்களுடன் அழைத்து வந்து விடுவான். வசந்த், நீங்கள் கொடுத்த பட்டியல் படி விசாரித்தேன். முதல்ல அந்த மாண்டிசோரி ஸ்கூல், அதில் சுப்புலட்சுமி என்கிற டீச்சர் பேர் தான் நல்லா இல்லை, ஆனால் ஆள் டாப்பு பாஸ். அவள் நம்ம ஷைலஜாவின் சிநேகிதியா. அவகிட்ட போய் அவள் ஸ்கூலில் டீச்சர் வேலை கிடைக்குமான்னு கேட்டிருக்கா. எதுக்குன்னு அவள் கேட்டிருக்கா. மாறுதலுக்குன்னு இவ சொல்லியிருக்கா. அப்ளிகேஷன் ஃபார்ம் பூர்த்தி பண்ணி கொடு, உன் ஹஸ்பண்ட் சிபாரிச்சு செஞ்சால் கிடைக்கும்னு சொல்லியிருக்கா. சரி, ஒரு விஷயம் தெரிஞ்சிக்க மறந்துருப்பியே. மறக்கலையே? டைம் தானே கேட்குறீங்க. சரியாக 10:30 வந்திருக்கா. 11:15 கிளம்பியிருக்கா. கிரேட்ரா வசந்த். அப்புறம் அந்த சுப்புலட்சுமியை சினிமாவுக்கு கூப்பிட்ருக்கேன், வரேன்னு சொல்லியிருக்கா. டேய், ஆரம்பிச்சிட்டியா? அப்புறம் டிரைவர் பேர் தனபாண்டியன், மங்களூர் கணேஷ் பீடி குடிக்கிறார். நட்ட நடு தெருவில் ஈச்சென்று முத்தம் கொடுத்தாள் அப்படின்னு தந்தி பேப்பர் படிக்கிறான். அப்பாவும் அம்மாவும் வெளியூரில், இவன் இங்கே தான் தங்கியிருக்கானா. அம்மா ஐயா 2 பேரும் சில வேளை கார்லேயே சண்டை போட்டுப்பாங்களாம்.
அந்த அம்மா பிடிவாதமா, ஐயா விட்டு கொடுக்க மாட்டாராம். ஐயாவுக்கு விஸ்கி வாங்கிட்டு வருவானாம். முதல் நாள் கூட ஒரு பாட்டில் விஸ்கி வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான். சம்பள தினத்தன்னைக்கு டிரைவரை காலையிலே அனுப்பிட்டாலாம் ஷைலஜா. அங்கேருந்து நேராக ஆஃபீஸ்க்கு போயிட்டானான். அதை நான் வெரிஃபை பண்ணிட்டேன். நாள் பூரா அவன் ஆஃபீஸ்லேயே இருந்திருக்கான். அவன் போய் மத்தியானம் பயமுறுத்தி இதெல்லாம் ரொம்ப ரிமோட், சாத்தியமில்லை. அவன் கேரக்டருக்கும் பயமுறுத்தல் கடுதாசிக்கும் ஒத்து வரல பாஸ். பின்ன எப்படி அந்த பேப்பர் ஷெட்டில் கிடந்துச்சு? சமயக்காரன் போய் சொல்லியிருக்கலாம், அல்லது வேறு யாராவது அங்கே போட்டிருக்கலாம். ஆனால் டிரைவராக இருக்க முடியாது. சரி சொல்லு, விஷயங்களை மட்டும் சொல்லு, அபிப்பிராயங்களையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் அந்த கான்டினென்டல் ஆஃபீஸ் சும்மா அப்படியே சன் மைக்காவும் கார்பெட்டுமா இழைச்சிருக்காங்க பாஸ். பெரிய கம்பெனி. பியூனு டெரிகாட் ஷர்ட் போட்டுக்கிட்டு என்னை விட ஷோக்காக இருக்கான். பிரபாகர் ஆஃபீஸ்க்கு வரல. ஆஃபீஸ் கொஞ்சம் சொரத்தில்லாமல் தான் இருந்துச்சு. பல பேருக்கு விஷயம் தெரிஞ்சு போயிருந்துச்சு. பிரபாகர் ஆஃபீஸ்க்கு போனேன். செம்மையாக ஒரு ரிசப்ஷனிஸ்ட், பேர் பிரேமலதா. பேரே அப்படியே கும்முன்னு வாசனையாக இருக்குல்ல. அவளை எந்த ஷோவுக்கு கூப்பிட்ருக்கேன்? ஐயோ, கிட்ட நெருங்க முடியல பாஸ். இங்கிலீஷ் பிரமாதமாக பேசுது. பிபிசியில் தான் இந்த மாதிரி இங்கிலீஷ் கேட்டிருக்கேன். அது நமக்கு உதவாது. சுப்புலட்சுமி மாதிரி ஒரு ஷட்டப். நான் சொன்னதை செஞ்சியா பாஸ்? உங்கள் மூளை இருக்குது பாருங்கள், அது அப்படியே முழுசாக இன்சூரன்ஸ் பண்ணணும். எப்படி உங்களுக்கு இது தோணுச்சுன்னே ஆச்சரியமாக இருக்குது. சற்று படப்படப்பானான். சரி சொல்லு. முதல்ல உங்ககிட்ட எழுதிக்கிட்ட கேள்வி, அந்த ஆஃபீஸில் டைப்ரைட்டர் கோத்ரெஜ் ஏபி வகையா? பதில் ஆமாம். அப்புறம் அதில் இருங்க அடுத்து பதில் ஆம் என்றால் அதில் ஓ எழுத்து மட்டும் வேண்டும். பிரில்லியன் பாஸ். அந்த பெண் ஒரு ஃபைல் எடுக்க போயிருந்த போது அவள் டைப் அடித்து வச்சுருந்த ஒரு லெட்டரை லபக்குன்னு எடுத்து போட்டுக்கிட்டேன். இந்தாங்க. கணேஷ் அந்த டைப் அடித்த காகிதத்தை பார்த்தான். அந்த ஓ எழுத்தை கவனித்தான். ஷைலஜாவின் கடிதத்தின் உரையை எடுத்து அதில் ஸ்ரீராம் காலனி என்று காலனியில் இருந்த ஓ எழுத்துடன் ஒப்பிட்டான். ரெண்டுமே ஓவில் வட்டம் தெளிவாக இல்லாமல் ஏறக்குறைய நிரம்பி இருந்தது. கணேஷ் யோசித்தான். வசந்த், இந்த அட்ரஸ் இந்த ஆஃபீஸில் இந்த டைப்ரைட்டரில் டைப் ஆயிருக்கு என்றான். கணேஷ் இன்னும் யோசித்து கொண்டே இருந்தான். வசந்த், லெட்டரை டைப் அடித்தது அந்த பெண் பிரேமலதாவா இருக்கலாமா? கணேஷ், வசந்த், அட்ரஸ் ஆஃபீஸ் தான் டைப் ஆகிருக்கு. அந்த தினசரி பேப்பர் வீட்டில் ஷெட்டில் கிடக்கு. என்ன அர்த்தம்? ஓ, மறுபடியும் டிரைவரா? அவன் ஆஃபீஸில் கொடுத்து அட்ரஸ் டைப் அடிச்சு. டேய் முட்டாளே, டிரைவர் இல்லை, அது பிரபாகர். பிரபாகரா? வீட்டில் அந்த கடிதத்தை கத்தரித்து ஒட்டி தயாரித்து ஆஃபீஸில் டைப் அடிக்க. அந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குது? மவுண்ட் ரோடில், பழைய பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் பக்கத்தில். போஸ்ட் ஆஃபீஸ் என்ன? மவுண்ட் ரோடு. பொண்டாட்டிக்கு பயமுறுத்தல் கடிதாசியை இவர் தான் எழுதியிருக்கார். என்ன பாஸ் விஷயம்? கணவனுக்கு தெரியாமல் இருக்க விலை 10,000 தயார் செய்யணும் கணவனே மனைவிக்கு எழுதுறதாவது கொஞ்சம் உதைக்கிது தான். இருந்தாலும் இப்போ யோசிச்சுப்பார். பிரபாகருக்கு அவள் யாரையோ சந்திக்கிறா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. அதை ஊர்ஜிதம் செய்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு கடுதாசி அனுப்பிச்சிட்டு அவள் 10,000 ரூபாய் தயார் பண்ணுறாளுன்னு கவனிக்கலாம் இல்லையா? அந்த உத்தேசத்தோடு செஞ்சுருக்கலாம் இல்லையா? பாசிபிள். ஆனால் கொஞ்சம் சுற்றி வளைக்குது பாஸ். சந்தேகத்தில் கணவன் என்னவெல்லாம் செய்யலான்னு நமக்கு சரியாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். நமக்கு கல்யாணம் ஆகலை, இந்த ஒரே ஒரு ஆங்கிள் தான். அப்புறம் அந்த காதலன், அந்த ஆள் பேர் தயாள், திருவல்லிக்கேணியில் ஒரு வீட்டில் சைட்டோஜி லேனில் தங்கியிருக்கான், தாடி வச்சு. எப்படிடா கண்டுபிடிச்சேன்? சிம்பிள். டிரைவர் நம்ம ஃப்ரெண்டு தனபாண்டியன் இல்லை, அவனை விசாரித்தேன். அம்மாவை ஒரு தடவை சைடோஜி லேன் ஒரு வீட்டில் கொண்டு போய் விட்டுருக்கான். இறங்கிட்டு நீ போயிட்டு வாடான்னு சொல்லியிருக்கா. ஒரு ஐயர் வீடு அது. 2 பொண்ணு, ஒருத்தி எஸ்எஸ்எல்சி படிச்சுட்டு ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங் கற்றுக்குது. இப்போவே நல்லா வளர்ந்துருக்கு பாஸ். டேய் தயாளை பற்றி சொல்லு. ஓ தயாள், ஓ எஸ். அந்த வீட்டில் ஒரு அறை எடுத்துகிட்டு இருக்கான். பூட்டி இருந்துச்சு. வெயிட் பண்ண 3 மணிக்கு குளிக்காமல் லைலா மஜ்னு மாதிரி வந்தான். விசாரித்தேன். ஷைலஜான்னு சொன்னதுக்கப்புறம் பல்பு பொட்டாப்பிலே பிரகாசமாயிட்டான். நேற்றுக்கு வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். என்கேஜாக இருந்திருக்கு. சென்ட்ரல் ஸ்டேஷனில் போய் காத்திருந்துட்டு போர்ட்டர் எல்லாம் தூங்கின பிறகு திரும்பி வந்திருக்கான். வீட்டில் வந்து படுத்துக்கிட்டு 9 மணிக்கு தான் ஏந்திருக்கிறான். உடனே ஷைலஜாவை பார்க்க குளிக்காமல் கிளம்பியிருக்கான். அங்கே போனால் வீடு பூட்டி இருக்குது. இங்கெல்லாமோ திரிஞ்சுட்டு திரும்ப களைச்சி போய் வீட்டுக்கு வந்திருக்கான்.
சரி, விஷயத்தை அவன்கிட்ட சொன்னியா? சொன்னேன். அவனுக்கு ஏறக்குறைய ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சு. சைக்கிள் ரிச்சாவில் ஏற்றி டாக்டர்கிட்ட கொண்டு போய் ஆசுவாசப்படுத்திட்டு எங்கே அவன்னு அசம்பாவிதமாக கேட்டுகிட்டே இருந்தான். இப்போ போகாதடா, போய் ஒன்றும் ஆக போகிறதில்ல, போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் நடந்து பொட்டலமாக கட்டி வச்சுருப்பாங்க, ஹஸ்பண்டை தான் பார்க்க முடியும், பார்த்தா கை கலப்பாயிடும், நீ சும்மா வீட்டிலே இருந்துக்கிட்டு கம்முன்னு இரு, போலீஸ்காரங்க வந்து விசாரித்தா உண்மையை சொல்லு அப்படின்னு லெக்சர் கொடுத்துட்டு வந்தேன். சரிதானே பாஸ்? சரிதான், வா போகலாம், ராஜேந்திரனை பார்க்கலாம். பாஸ், இந்த கேஸில் இதுக்கு மேலே ஏதாவது இருக்கா? சரி, புருஷனே லெட்டர் எழுதிட்டான், இல்லை டிரைவர், ஏன் அந்த பிரேமலதா என்ன தான் செஞ்சிருந்தாலும் இது ஒரு தற்கொலை கேஸு. அலைஞ்சு தற்கொலைக்கு காரணத்தை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு மேலே என்ன, நமக்கு என்ன வேலை? அங்கே நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட் பார்த்தீங்களா? ஒரு ஓரத்தில் வந்திருக்குது, ஹவுஸ் ஒய்ஃப் கமிட் சூசைடுன்னு. குடும்ப தகராறு, கணவன் மனைவி தகராறு காரணமாக தற்கொலை செய்து கொண்டு விட்டதாக சொல்லப்படுகிறது. போலீஸ் இந்த நேரத்துக்கு கேஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி அது எரிஞ்சு புகையாக கூட போயிருக்கும். நமக்கு எவ்வளவோ வேலை காத்துட்டு கிடக்குது பாஸ். நீ சொல்கிறது சரிதான்டா, அது தற்கொலை தான், அதில் சந்தேகம் இல்லை தான். இருந்தாலும் விஷயம் என் மனசில் அரை குறையாக அபூர்வமாக இருக்குது. ஜஸ்ட்டு ராஜேந்திரனை போய் ஒரு தடவை பார்த்துட்டு, முடிஞ்சால் அந்த பிரபாகரை ஒரு தடவை பார்த்துட்டு குட் பை சொல்லிடலாம், என்ன? வா. கிளம்பினார்கள். போன இடத்தில் அவர்களுக்கு காத்திருக்கும் ஆச்சரியம் என்ன? அடுத்த பகுதியில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் விரும்புகிற எனது வீடியோக்கள் உடனே உங்களுக்கு வரும். ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான். நன்றி.